வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து பாஸ்தா செய்ய போகிறோம். குழந்தைங்க பாஸ்தா விரும்பி கேட்குறாங்க இல்லையா? அப்போ நம்ம வந்து பாஸ்தாவை வாங்கி செஞ்சு கொடுக்காம ரவாவில் பாஸ்தா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கெடுதலும் இல்லை, வீட்டில் செஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு. இது இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரவை 1 கப் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 3/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இது வந்து வார்ம் வாட்டர். கொஞ்சம் தண்ணி சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு எந்த அளவுக்கு இலக்கமாக இருக்குன்னு பாருங்கள். ரவை வந்து இன்னும் நம்ம ஒரு 20 நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம்னா நல்லா இறுகி இன்னும் கொஞ்சம் மாவு கெட்டிப்படும். இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றியிருக்கேன். ஆயில் போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி பிசைஞ்சு மூடி வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், இது வந்து சோம்பு பவுடர் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, ஜீரகம் கொஞ்சம், தக்காளி பழம் 1, பெரிய வெங்காயம் 1, குடமிளகாய் பாதி, மல்லித்தலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ரவை வந்து நல்லா தண்ணியை இழுத்துருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் மாவை இலக்கமாக வச்சுக்குவோம். அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். இப்போ மாவு எவ்வளவு இலக்கமாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இப்படி எடுக்கும்போதே கொஞ்சம் ஜவ்வு மாதிரி வரும். ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. தட்டிலையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி மாவு ஒட்டிக்கின்றோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு, நல்ல சாஃப்டாகவும் இருக்கு. அடுப்பு அமர்த்திடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஜீரகம் 1/4 ஸ்பூன், வெங்காயம்
இஞ்சி பூண்டு விழுது, நல்லா வெங்காயம் கலர் மாறட்டும். இப்போ இதில் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்குவோம். நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இந்த காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோம். இப்போ தக்காளி பழமும் கொஞ்சம் நல்லா மசியட்டும். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், டொமேட்டோ 2 ஸ்பூன், இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிறதெல்லாம் போட வேண்டியதான். ரெடி. குழந்தைங்க பாஸ்தா கேட்டால் நம்ம வீட்டிலையே வந்து கெடுதல் இல்லாத ரவா பாஸ்தா ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.